ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சூப்பரான காரக்குழம்பு தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். வெங்காயம் பூண்டுலாம் போட்டு நம்ம எப்படி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த காரக்குழம்பு கடுகு நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன். தாளித்த பிறகு இதை பாருங்கள், நான் வந்து 2 தக்காளி காய் வந்து இருந்தது. அந்த தக்காளி காய் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனியன் வந்து நான் பொடியாக வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து தான் போட்டிருக்கேன். இந்த தக்காளி காயும் இதில் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா. தக்காளி காய் கொஞ்சம் புளிப்பு லைட்டாக வரும், அதனால் 2 தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஸோ இதில் பூண்டு வந்து ஒரு பாதி பூண்டு அப்படியே போட்டுட்டு மிச்சம் இருக்க பூண்டையும் நான் அரைச்சி ஒன்று பாதியமாக அரைச்சி அதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வாசனை வந்து பூண்டில் நல்லா சூப்பராக வரும். உங்களுக்கு நல்லா கலரி கொடுங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். 3 ஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன், சாம்பார் பொடி. இதுவும் நல்லா வதங்கிட்டு பாருங்கள், நல்லா வதங்கி வர்றது நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு பாருங்கள், கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு நல்லா புளி வந்து இதில் போட்டிருக்கேன், நல்லா ஊற வச்சதை. அதை வந்து நான் கரைச்சி இது மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வரணும், நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும். அப்போ தான் கெட்டு போகாமல் ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணுறது ஒரு நாள் வந்து நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், மற்ற நாள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு வாரத்துக்கு வரும் நமக்கு. இந்த பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள், வானல் ஓரமை. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். நான் ஒரு சில்வர் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கண்ணாடி பாட்டில் இருந்ததுன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் நான் போட்டு போகிறேன். இது நிறைய ஃபுல்லாக வந்துருச்சு. 1/2 கிலோ டப்பா இது உங்களுக்கு. அதில் ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் போட்டு கூட நம்ம ஒரு புடி சாதம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த வானலிலேயே நான் கொஞ்சம் சாதம் போட்டு கிளறி 5 பேர் இருக்கோம். ஸோ 5 உருண்டை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.